ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மிளகாய் புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு டைம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேங்க. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு இதுதான் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சோன்னையுமே அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம எடுத்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை 3ஐயுமே இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரசம் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். இந்த மிளகாய் புளி ரசம் வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவும் வச்சிடலாம். இது பொருள் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு கம்மியாக இருக்காதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி மிளகாய் புளி ரசம் வச்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நான் வீடியோ போட்டாலும் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க.